நமஸ்காரம். இன்றைய தினம் வேம்பார் மணிவண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்த வேம்பார் மணிவண்ணன் யாருன்னா, ரொம்ப வருஷமாக ரெக்கார்டெலாம் தேடி பிடிச்சி அதை ஒவ்வொரு வீட்டாக போய் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. அதை யூடியூப்பில் வைத்திருக்காரு. அவருக்கு 2.5 கோடி பேர் வாங்க இருக்காங்க. அவருக்கு பாராட்டு விழா பண்ணுறோம். இந்த பாராட்டு விழாவுக்கு நெல்லிக்கட்டி அவங்க வராருங்க. PS கிருஷ்ணமூர்த்தி சார் வந்திருக்காரு. இந்த சுபம் கணேசன் மயிலாப்பூரில் இந்தியாவிலே ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம்னா சுபம் கணேசன் சார் தான். நாங்கள் எப்பவுமே மயிலாப்பூர் வாசிகள் அவரை மறக்கவே மாட்டோம். எந்த பண்டிகை இருந்தாலும் சரி, தீபாவளியிலேருந்து கார்த்திகை, பொங்கல் எதாக இருந்தாலும் அந்த ஸ்வீட் சார் தான் நாங்கள் வாங்க அதை மறக்கவே முடியாது. இன்றைய எங்களுடைய போராட்டத்துக்கு அவரால் பார்த்து இன்னைக்கு அவர் ரொம்ப தயவு கூர்ந்து எங்களுக்கு பரவாயில்லைக்கு நாங்கள் ஒரு கச்சேரி பண்ண போகிறோம். இந்த வீடியோ சாங்ஸு அது தெதுக்கி இசை வயிற்றுக்கு உணவு போடுறதுக்கு சும்மா கணேசன் சார் ஒரு பெரிய உதவி பண்ணிருக்காரு. அவருக்கு வணக்கம். அவர் சார் பேசுகிறோம். நமஸ்காரம் சார். சாரோட ரொம்ப வருஷம் பழக்கம். இவர் இப்படி அதிக முயற்சியெல்லாம் எடுத்து பண்ணும்போது அதனுடைய எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் சாரோட இணைந்து பயணிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நமஸ்காரம். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்மம் எதுவுமே இந்த சுபம் கணேசன் இல்லாமல் நிறைய மயிலாப்பூர்லேயும் சரி, நான் சொல்றது ஓர் இந்தியானோ அவர் ஃபாரின்ல கூட பண்ணியிருக்காரு. பாம்பே, டெல்லி எல்லா இடத்துலையுமே சுபம் கணேசன்னா ஒரு மரியாதை ஸ்வீட் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அது அந்த காலத்துல சொல்லுவாங்க ஜாகிரி கிட்ட பாருங்க. அது மாதிரி சாருடைய பக்குவம் தான் மனசு நல்ல நல்ல மனசோடு தராரு. ஸோ அவர் அங்கிருக்கத்தில் என்றுமே நல்லா இருக்கும். கண்டு பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டு பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டு பிணி ஓடிவிடும். சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி சிந்தை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் SG ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் மற்றும் ஜிக்கி அம்மாவின் இளைய சகோதரர் PG நாராயணசுவாமி அவர்களின் சார்பாகவும் அன்பர் ராகப்பிரவாகம் சுந்தர் இனிய மாலை வணக்கம். மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அன்பான ஜிக்கி அம்மாவின் உறவினர்கள் மற்றும் மயிலை வாழ் ரசிகர்கள் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது நண்பர் வேம்பார் மணிவண்ணன் அவர்களை கௌரவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நண்பர் வேம்பார் மணிவண்ணன் அவர்கள் நம்முடைய அழைப்பினை ஏற்று அறந்தாங்கியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்துள்ளார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வேம்பார் அவர்களை பற்றி அதிகம் அறியாமல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிலருக்காக இங்கே அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறோம். திரு வேம்பார் மணிவண்ணன் அவர்கள் 2 யூடியூப் சேனல்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு தெரிந்து நடத்தி கொண்டு வருகிறார். பழமை காப்போம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டுடன் என்றோ கேட்டவை இன்றும் இனியவை என்று பெயரிட்டு பழந்தமிழ் பாடல்களை, குறிப்பாக 40கள் 50களில் வந்த பாடல்களை, பல ரகமான பாடல்களை சரியான விவரங்களுடன் நாம் அறிந்த வகையில் சுமார் 2000 பாடல்களுக்கு மேலாக நாம் எல்லோரும் கேட்டு மகிழ தம்முடைய யூடியூப் சேனல்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய பாடல்களுக்கு இதுவரை சுமார் 13 கோடி பார்வைகள், அதாவது 13 crore வியூஸ் பதிவாகி இருக்கிறது என்பது பிரமிக்க வைக்கிறது. நாம் நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் அவருடைய பாடல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு கைமாறாகவே இங்கே அவரை அழைத்திருக்கின்றோம். நம்மால் இயன்ற அளவில் அவருக்கு ஒரு சிறிய பாராட்டு விழா நடத்துவதற்காக.
எம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் தேர்தல் கமிஷனர் திரு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அன்பான திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அழைத்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஸ்ரீதரன் SG ஸ்ரீதரன் அவர்கள் பேசுவார்கள். நமஸ்காரம், குட் ஈவினிங். இன்று இங்கே வந்திருக்கும் கலா ரசிக பெருமக்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதெல்லாம் மயிலாப்பூரில் எக்கச்சக்க சபா இருக்குது, எக்கச்சக்க ப்ரோக்ராம் இருக்குது. இருந்தால் கூட என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு ரசிகர்களது பாடல்களை நமஸ்கரிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டமே ஜென்ரலாக வரதில்லை, கச்சேரிக்கும் கூட்டம் எதுக்குமே வரதில்லை. இருந்தால் கூட என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இது ஒரு நான் செய்த பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனதும் எனக்கு என்றும் அன்றும் இன்றும் எனக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி சீஃப் எலெக்ஷன் கட்சிமார்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் ஆதரிப்பார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே போன்று திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் 20 வருஷமாக அவர் தெரிய எத்தனை ப்ரோக்ராம் இருந்தாலும் என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் நான் கூட்டா இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு போவார். அவருக்கு நமஸ்காரம். இங்கே வந்திருக்கும் சுமம் கணேசன் அவரை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே ஆரம்பித்தார் சுமம் கணேசன். அப்போ தீபாவளி மருந்து பண்ணி எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சார். மாமி எப்படி மாமி இருக்குன்னு. நாங்கள் பண்ணுற மாதிரியே இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவார்னா அந்த மாதிரி அந்த ட்ரெடிஷன் மாறாமல் பண்ணிட்டார். அவர் இங்கே சென்னையில் ஒன்றும் இல்லை, ஃபாரின்லேயும் நிறைய கல்யாணம் நடத்தியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக சுமன் கணேசன்னா ரொம்ப ஒரு வசதியான ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அவருடைய மனசு போலேயே, அதாவது யார் வேணால் சமையல் பண்ணலாம், அது அமைகிறது ரொம்ப கஷ்டம். சுமன் கணேசன் அவர்களது பக்குவம் யாருக்குமே வராது. நாங்கள்லாம் இப்போ வீட்டில் மயிலாப்பூர் ஜனங்கள்லாம் ஸ்வீட் சாரி பண்ணுறதே விட்டுட்டோம். எல்லாம் சுமன் கணேசன் பண்ணுறான்ட்டு எல்லாம் அங்கே தான் வாங்குறது. ஸோ இது வேம்பார் மணிவண்ணன் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டார். இனிமேல் போராட ஆரம்பிக்கும். நன்றி திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சி முதலாவதாக ஜிக்கி அம்மா பாடியுள்ள பாடல்களில் சிலவற்றை தொகுத்து சில அரிய பாடல்களையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக இங்கே வழங்கப் போகிறோம். நிகழ்ச்சிக்கு முதலாவதாக ஞான சௌந்தரி திரைப்படத்திலிருந்து 1948ஆம் வருடம் வெளிவந்த ஞான சௌந்தரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வழங்குகிறோம். அருள் தாரும் தேவ மாதாவி என்கிற இந்த பாடல் ஜிக்கி பாடும்பொழுது அவருக்கு வயது 13 வயதில் தன்னுடைய திரை இசை பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அருள் தாரும் தேவ மாதாவி என்கிற இந்த பாடல் SV வெங்கட்ராமன் அவர்கள் இசை அமைப்பில் கம்பதாசன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலாக இங்கே வருகிறது. இந்த பாடலில் சிறு பெண்ணாக வரும் ராஜாமணி என்கிற அந்த குழந்தைக்கு ஜிக்கி அவர்கள் பாடுகிறார்கள். அதுவே பிற்பாடு MP ராஜம்மா அவர்கள் தோன்றும் பொழுது PA பெரியநாயக்கி அவர்கள் பாடுகிறார்கள். பாடலை பார்ப்போம். சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்
வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா தங்க நிலவில் பெண்ணை இரண்டு துள்ளி திரிவதும் தங்க நிலவில் பெண்ணை இரண்டு துள்ளி திரிவதும் துள்ளி திரிவதும் சேர் பூவித்ததும் பூவை கனவு உலகில் செய்வதும் தங்க நிலவில் பெண்ணை இரண்டு துள்ளி திரிவதும் கல்யாண ஊர்வலம் வரும் கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன் ஓ மகிழ்ந்து நான் ஆடிடுவேன் கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன் ஓ மகிழ்ந்து நான் ஆடிடுவேன் கல்யாண ஊர்வலம் வரும் இன்பம் வந்து சேருமா எந்தன் வாழ்வும் மாறுமா அன்பு கொண்ட நேசரை நான் காண நேருமா எந்தன் துன்பம் தீருமா தந்தை உள்ளம் மாறுமா அன்பு கொண்ட காதலில் துன்பம் தீர்க்கலாகுமா சிற்பி செதுக்காத பொற்சிலையே சிற்பி செதுக்காத பொற்சிலையே என் சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே ஊரெங்கும் தேடினேன் ஒருவரைக் கண்டேன் ஊரெங்கும் தேடினேன் ஒருவரைக் கண்டேன் அந்த ஒருவரிடம் தேடினேன் உள்ளத்தைக் கண்டேன் ஊரெங்கும் தேடினேன் ஒருவரைக் கண்டேன் கை கொடுத்த தெய்வம் இன்று எங்கு சென்றதோ என்னை காத்திருக்க வைத்துவிட்டு எங்கே நின்றதோ கை கொடுத்த தெய்வம் இன்று எங்கு சென்றதோ என்னை காத்திருக்க வைத்துவிட்டு எங்கே நின்றதோ இன்று கண்கலங்க நின்றிருந்தேன் செய்தி வந்தது இன்று கண்கலங்க நின்றிருந்தேன் செய்தி வந்தது நான் கடந்து வந்த மாலை விடிவெள்ளி முளைத்தது ஊரெங்கும் தேடினேன் ஒருவரைக் கண்டேன் செல்லக்கிளியே செந்தாமரையே கண்ணையா பேசுந்தி வச்சிலையே ஜீவச்சொடரே சின்னையா ஓ தேட கிடைக்காத பொன்னையா நீ
செல்வச்சிறப்போடு வாழையா